துங்கவனேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம், சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நிருபங்களில் கலாத்தியரோ எபேசியரோ
பிலிப்பியர், கொலோசியர் போன்ற நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரேயர், சபைக்காக அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்கான ஜெபங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் சபைக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், நல்ல காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். ஒரு விசுவாசிக்காக, உங்களுக்காக, எனக்காக, அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகளுக்காக, சபைக்காக. அந்த நாட்களிலே ஒரு திருச்சபைக்கு எழுதப்பட்ட செய்தி என்பது ஒரு திருச்சபைக்கு மட்டுமல்ல, காலங்கள் முழுதும் வரப்போகிற திருச்சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் என்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த சபைக்காக ஜெபிப்பதாக அவர் எழுதுகிறார். அந்த ஒரு திருச்சபைக்கு மட்டும் அவர் எழுதவில்லை, நமக்காகவும் அவர் எழுதுகிறார். திருச்சபை மக்களுக்காக எழுதுகிறார். 3 காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஒன்று, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட, நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். நிரப்பப்பட வேண்டும். முதலாவதாக நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்படு. இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு 10வது வசனத்தில், சகலவித நற்கிரியலையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. இரண்டாவதாக அவர் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நடத்தப்படுவதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். மூன்றாவதாக அடுத்த வசனத்தில், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். மூன்றாவதாக நீங்கள் பலப்பட வேண்டும். ஒரு விசுவாசி நிரப்பப்பட வேண்டும், தேவனால் நிரப்பப்பட வேண்டும், தேவனால் நடத்தப்பட வேண்டும், தேவனால் பலப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களுக்காக சபை மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு இந்த 3 காரியங்களும் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்புகிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். இந்த 3 வார்த்தைகள் ஆண்டவரால் நமக்கு நிறைவேறும். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நமக்கு நிறைவேறும். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம், 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் எல்லாவற்றால், எல்லாவற்றையும் எல்லாவற்றால், எல்லாவற்றையும், தேசத்தை நிரப்புவார், குடும்பத்தை நிரப்புவார், களஞ்சியங்களை நிரப்புவார், ஒரு தனி மனிதனை நிரப்புவார். எல்லாவற்றையும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நிரப்புகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் நிரப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், நீங்கள் மழையை பார்க்க மாட்டீர்கள், வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. வனாந்தரமான இடத்துல நீங்கள் ஒரு பள்ளம் வெட்டினாலும் அதை நான் நினைச்சுவேன், நிரப்புவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் உங்களை நிரப்புகிறவர். ஆதியில தேவன் மனிதனை படைத்த பொழுது, மனிதனை மனுஷனை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து என்ன சொன்னார்? நீங்கள் பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்கள், நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். என்ன செஞ்சார்? பூமியை நிரப்புங்கள். 23வது வசனமா என்ன செய்தாரா? அவங்களை நிரப்பி, பூமியை நிரப்பி, 1:28 வாசிக்கிறோம். பூமியை நிரப்பி. உலகம் அழிந்து போனது நோவாவின் காலத்தில் ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தார். நோவாவை ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் அவனை நிரப்புவே, பழுகி பெருகி நிரப்புங்கள், நிரப்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை, நிறைவை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக அங்கே கொடுத்தார். சங்கீதம் 23:5 தாவீது சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழியில் 8:20 வாசிக்கிறோம், களஞ்சியங்கள் நிரம்பும், என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன், மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். ஆண்டவர் சொல்றார், அவருடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்?
நிரப்புவேன். களஞ்சியங்களை நிரப்புகிறாராம் ஆண்டவர், நிரப்புகிறார். யாக்கோபு ஒரு தனி மனிதனாக வெறும் கோல் தடியோடு போனான். அவன் சொல்றான், திரும்ப வரும்பொழுது கர்த்தர் என்னை நிரப்பினார். 2 பரிவாரங்கள். நான் எம்மாத்திரம், நான் பாத்திரன் அல்ல, நிரப்பப்பட நான் பாத்திரன் அல்ல, ஆண்டவர் என்னை நிரப்பினார். 2 பரிவாரங்கள், நிறைவான நன்மைகளை எனக்கு கொடுத்தார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவர் நம்மை நிரப்புவதற்கு பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் தேவனோ நம்மை நிரப்புகிறார். இந்த காலை, இந்த புதிய மாதம், இந்த புதிய நாளில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வாக்கு தத்தமாக சொல்லுகிறார், தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவார். தேவன் சபையை நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். ஆண்டவர் நிரப்புகிறவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 42:1 வாசிக்கிறோம், எகிப்தில தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்படுகிறான். உலகம் முழுவதும் பஞ்சம் 7 ஆண்டுகள், எங்கும் தானியங்கள் இல்லை. மக்கள் மடிந்து சாகிறார்கள், மக்கள் மடிந்து சாகிறார்கள். ஆனால் ஒரு தேசத்தில் தானியம் இருக்கிறதை எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள். ஒரு இடத்தினுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது, தானியங்கள் நிரம்பி இருக்கிறது. அது காரணம் என்ன? எகிப்தில 7 ஆண்டுகள் நல்ல விளைச்சல், 7 ஆண்டுகள் பஞ்சம். பார்வோன் கண்ட சொப்பனம், அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த இடத்தில் இருந்து அந்த ஆலோசனை சொன்னதனால, அந்த புத்தி சொன்னதனால 7 ஆண்டுகள் விளைந்த அந்த விளைச்சலை அவன் என்ன செய்தான்? அவன் கொண்டு போய் நிறைய குடோனை கட்டுறான், களஞ்சியங்களை பெருசு பெருசா கட்டுறான், தானியத்தை சேர்த்து வைத்தான். மணலை போல மிகுதியாக, அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. அந்த சேர்த்து வைக்கிறான். ஆண்டவர் நிரப்புகிறார், யோசேப்பு மூலமாக நிரப்புகிறார். யோசேப்பு கொடுத்த ஞானம் எல்லாவற்றையும் வாங்கி நிரப்பிக்கிட்டு இருக்கான். அது கடற்கரை மணல். நம்ம எல்லாம் பார்த்திருந்தோம்னா நம்ம ஏன் செய்கிறான்னு தெரியாது, அடுத்த நம்ம பொறாமப்பட்டிருப்போம். அப்படியே நிரப்பிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யறான்? அதுக்கு முந்தின வசனமா பிந்தின வசனமா நிறைய அவன் என்ன செய்யறான்? தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தின் அதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். அப்ப என்ன குடன் கட்டுறான், பெரிய பெரிய குடன் கட்டுறான், நிறைய கட்டி 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 அங்கே தானியங்களை சேமித்து வைக்கிறான். ஏன்னா தானியங்கள் சேமித்து வைக்கப்பட வேண்டும், 7 ஆண்டுகளுக்கு சேமித்து வைக்கப்பட வேண்டும். பஞ்சகாலம் வருகிறது, அந்த 7 ஆண்டுகளுக்குள்ள தானியங்களை அவன் சேர்த்து வைக்கிறான். கிடைக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள், வசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் வசனங்களை சேர்த்து வைக்க வேண்டும். வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆமோஸ் 8:11 வாசிக்கிறோம், இதோ நான் அனுப்பும் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். வசனம் கேட்க முடியாத காலங்கள் வரலாம். கடந்த நாள் சென்னையில் ஒரு தம்பி, நம்ம சர்ச்சு தம்பி சென்னையில் நான் சொன்னேன், பாஸ்டர் அவங்க சபை ஆராதனை நடத்தல, அவங்க சர்ச்சு பாஸ்டரும் யூடியூப் டிவியில எதையும் ஒளிபரப்பு பண்ணல. அவன் இங்கிருந்து போனதுனால நம்ம சபை மூலமாக அனுப்பப்பட்ட செய்தியை அந்த யூடியூப் சேனல்ல கேட்டான். ஒருவேளை நேற்றுக்கிழமை காலை யோசிச்சு பாருங்க, எல்லா மீடியாவும் லாக் ஆயிட்டுன்னு வச்சிருங்களேன். அந்த நாட்கள்ல யாரு செய்தியை கேட்டிருக்க முடியும்? சில பிரச்சனைகள் நமக்கு வந்தது. யோசிச்சு பாருங்க, வசனத்தை கேட்க முடியாத ஒரு காலம் வரும். ஆனா அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? வசனங்களை எங்க வைக்கணும்? இருதயத்துல சேமிச்சு வைக்கணுமா? பிரசங்க கேட்டு கேட்டு வசனம் வாசித்து வாசித்து உங்கள் இருதயத்துல சேமித்து வையுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இவன் யோசேப்பு சேமித்து வைத்தான். காரணம், யோசேப்பு ஆவியினால் நிரப்பப்பட்டவன். ஆவியினால் அவன் நிரம்பி இருந்ததுனால அவன் களஞ்சியங்களை நிரப்பினான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆவியினால் நிரம்பி இருந்தால் நீங்கள் உங்கள் களஞ்சியங்களை நிரப்ப முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஞானம், அந்த விவேகம், அந்த அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சாரி பார்த்து ஒரு விதவை வீடு, அவளுடைய களஞ்சியம், அவளுடைய வெசல், அவளுடைய பாத்திரம், கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன இருக்கு, ஒரு நேரம் சாப்பிட்டா காலி ஆயிரும். எம்டி வெசல், கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரம், ஒண்ணுமே இல்லை. எலியா, தேவ ஆவி பெற்ற எலியா அந்த வீட்டுக்குள்ள போகிறான். அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அவன் நிறைய காரியங்களை செய்தான். ஆனா அந்த வீட்டுல நல்லா கவனிச்சு பாருங்க, எலியா அந்த வீட்டுக்குள் போன பிறகு பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் அவளுடைய பாத்திரம் குறையவில்லை. அவள் பாத்திரத்துல மாவும் எண்ணெயும்
நிறைந்திருந்தது. வேதம் சொல்கிறது குறைந்து போகவில்லை, கர்த்தர் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஆமென். பஞ்சகாலம் தீர்கிற வரைக்கும் கர்த்தர் நிரப்பினார், இந்த பாத்திரங்களை நிரப்பினார். எலியா ஆவியை பெற்ற மனுஷன் உள்ளவனா? ஆச்சரியமா இருக்கு. அந்த சாரிபாத் ஒரு விதவை, அவளுக்கு எப்படி ஞானம் வந்தது? எலியா போன உடனே சொல்லுறான், முதலாவது அடே என்கிட்ட கொண்டு வா, நீ முதலாவது ஒரு அடையை சுட்டு என்னிடத்துல கொண்டு வா என்று கேட்ட பொழுது அவள் கொடுக்கிறான். அதை இரண்டு விதமா பார்க்கலாம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு, மாம்சத்திற்குரியவர்கள் மாம்ச கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். ஆவிக்குரிய கண்ணோட்டம் என்ன? ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பெண்மணி அவள் உணவு கொடுக்கிறாள். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு கர்த்தருக்கு கொடுப்பது போல அவள் கொடுக்கிறாள். அதனால் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி அவள் கொடுக்கிறாள். இது ஆவிக்குரிய கண்ணோட்டம். மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு விதவை, ஒரு ஏழை, அடுத்த வேளை ஒருவேளை உணவுக்கு வைத்திருக்கிறவள். இந்த எலியா அது வரைக்கும் டெய்லி இறைச்சி அப்ப சாப்பிட்டு வந்தவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நேரம் சாப்பிட்டாரு? டெய்லி காலையிலையும் மாலையிலும் என்ன செய்யறாரு? இறைச்சியும் அப்பமும் சாப்பிட்டவர். விடியற் காலத்தில் அப்பா இறைச்சி, சாயங்காலத்தில் அப்பா இறைச்சி, டெய்லி நான்வெஜ். எத்தனை நாட்கள் தெரியாது. காலையிலும் சாப்பிட்டாரு, சாயந்தரம் சாப்பிட்றாரு. காலையிலேயே சாப்பிட்ட மாதிரி. ஸ்தோத்திரம். கேரளாக்காரங்க இருந்தால் வருத்தப்படாதீங்க. கேரளாவில் தான் காலையில இறைச்சி கிடைக்கும், தமிழ்நாட்டில் கிடைக்காது. காலையிலே அப்ப இறைச்சி கிடைக்கிறது கேரளா தான். காலையிலே இறைச்சி, சாயந்தரமும் அப்ப இறைச்சி. நல்ல ஒரு உணவு கிடைக்கும் அந்த ஊழியக்காரருக்கு. நல்ல சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமா வர்றாரு. இங்க ஒரு விதவை, பஞ்சகாலம், கஷ்டப்படுகிறாள், ஒரு ஏழை. எலியாதான் சாரிபாத் ஒரு விதவைக்கு கொடுக்கணும், சாரிபாத் ஒரு விதவை எலியாவுக்கு கொடுக்கிறா. எப்படி பாருங்க. அப்படி என்னைக்குமே ஆண்டவருடைய அந்த பிரின்சிபல் எல்லாம் தலைகீழா இருக்கும், மாறி மாறி வரும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆண்டவர் சில பிரின்சிபல் வச்சிருக்கிறாரு, சில சத்தியத்தை வச்சிருக்கிறாரு, சில சட்டங்களை வச்சிருக்காரு. அது நமக்கு புரியாது, இந்த வேத பகுதி நமக்கு புரியாது. சாரிபாத்தூர் விதவையினுடைய வீட்டை ஆண்டவர் நிரப்பணும்னா எலியா போய் அந்த முதலாவது அந்த வீட்டில் சாப்பிடணும். அதான் ஆண்டவருடைய திட்டம். எலியா வீட்டுக்குள்ள போகணும். வாசல்ல வந்து போயா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு எலியாவை அனுப்பி இருந்தால் அந்த வீடு நிரம்பி இருக்காது. அதான் இயேசு சொன்னார். எத்தனையோ எலியாவின் நாட்களில் எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள். லூக்கால வாசிக்கிற 4 அதிகாரத்தில். ஆனால் எலியா அந்த சாரிபாத் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பப்பட்டானே என்று மற்ற எந்த விதவை வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை. எலியா சீதோ நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே இல்லாமல் மற்ற ஒருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எத்தனை விதவைகள் இருந்தார்கள். எல்லா விதவைகளுக்கும் இந்த பாக்கியம் கிடைத்ததா? ஆசீர்வாதம் கிடைச்சதா? இல்லை. ஒரு குடும்பம். ஏன்? அந்த ஒரு விதவை அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் அவளுடைய வீட்டில் நிரப்பப்பட்டது. அவள் வீடு நிரப்பப்பட்டது. அவள் வீடு நிரப்பப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி 2 ராஜ்யங்கள் 4 அதிகாரத்தில் கடன், நிறைய கடனாயிற்று. 2 பிள்ளைகளை அடிமையாக்க வருகிறான் கடன் கொடுத்தவன். அவள் வீட்டில் ஒரு கூட எண்ணெய் இருக்கு. எலிசாட்ட ஓடி கதறுகிறாள், ஐயோ நிறைய கடன் ஆயிற்று, கடன் அடைக்க எனக்கு நிர்வாகம் இல்ல, நான் என்ன செய்ய? கதறுகிறாள். எலிசா உன்ட என்ன இருக்கு? ஒரு கூட என்ன இருக்கு? எல்லா பாத்திரத்தை கேட்டு வாங்கு. இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி இந்த தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும் பொழுது சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், சில ரெஃபரன்ஸ் பைபிள்ல இது ஒரு முழுமையான ஒரு அவுட் ஆஃப் பைபிள், பைபிளுக்கு வெளியே நிறைய பைபிள் டிக்ஷனரி, ரெஃபரன்ஸ் பைபிள், நிறைய சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சில விளக்கங்கள் உண்டு. அதை நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். 100க்கு 100 அப்படிதான் இருக்குங்கிறது இல்லை. இந்த தீர்க்கதரிசி யாருன்னா ஒபதியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று பொதுவாக நிறைய பேர் சொல்றாங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஒபதியா அவன் என்ன செய்தான்? அந்த ஆகாப் எசபேல் தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விரோதமாக எழும்பும் பொழுது அந்த பஞ்சு காலத்தில் 3 ஆண்டு காலம் பஞ்சு காலத்தில் இந்த 100 தீர்க்கதரிசிகளை 50 தீர்க்கதரிசிகளாக ஒரு குகைக்குள்ள வைத்து அப்பமும் தண்ணீர் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இந்த ஒபதியா அப்படின்னு சொல்ற இவன் தான், இவனுடைய மனைவி தான் அவள் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுகிறது. பொதுவா இது ஒரு கருத்து. இவன் கடன் வாங்கி அந்த ஊழியர்களை இவனே பஞ்சகாலம் பாருங்க, 3 ஆண்டு பஞ்சகாலம். அந்த டைம் வந்து எலியா சபிச்சிட்டான். 3 வருஷம் தேசத்தில் மழை பெய்யாது,
பனி பெய்யாதன சபித்த அந்த நாட்கள், தேசத்துல பஞ்சம், அந்த நாட்கள்ல இவன் 100 பேரை பராமரிக்கிறான். அப்பொழுது அவன் வாங்கி இருக்கலாம், இவன் யார்ட்டாவது வாங்கி இருக்கலாம், வாங்கி தான் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமோ சரியா தெரியாது, பொதுவாக சொல்லப்படுகிறது. அதனால கர்த்தர் அவனுக்கு அதை அந்த அந்த நாட்கள் மனைவியை கைவிடாமல் அந்த மனைவிக்கு நிறைவான நன்மைகளை கொடுத்தார்னு பொதுவாக சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் நம்ம சபையில் நடந்திருக்கு. அதான் ஒன்று, அது ஒரு அற்புதம். ஆலய கட்டடம் நிலம் வாங்கி ஆலய கட்டடம் கட்டும்போது நிறைய பேர் கொடுக்கும் பொழுது, நிறைய பேர் கொடுக்கும் பொழுது தெரியாது, கொடுத்து முடித்த பிறகு பல நாட்கள் கழித்து அவங்க சாட்சிகள் சொல்லும் பொழுது அது விவரம் தெரிகிறது. அநேகர் சொன்னாங்க. ஒரு சிலர் விதவைகள் கூட குழுவில் கடன் எடுத்து அந்த பணத்தை ஆலய கட்டடத்தை கொடுத்திருக்கிறார்கள். யார் அப்படி கொடுக்க சொல்லல, ஆனா அவங்களா கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கணும், எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை வைத்திருக்கிற பணக்காரர்கள் கொடுக்க மனமில்லாமல் இருக்கும் பொழுது அந்த அவங்க கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்ததுனால கர்த்தர் என்ன எப்படி அவங்களை ஆசீர்வதித்தது, எப்படி உயர்த்தினார், அவங்களுக்கு ஒரு மேன்மை உயர்வு கிடைச்சத அதன் பிறகு வந்து சாட்சியா சொன்னாங்க. அவங்க கொடுக்கும்போது யாருக்கும் தெரியாது. அவங்க 10,000, 20,000, 30,000 கொண்டு கொடுக்கும்போது அவங்க எப்படி கொடுத்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். வாங்கி ரிசிப்ட் எழுதி ரசீது கொடுக்கிறவங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அப்படி நிறைய பேர் அப்படி கொடுத்து, எப்படி அவங்க கொடுத்ததுக்கு எப்படி கொடுத்தாங்க எப்படி தெரியும்னா, அவங்க அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு கழித்து நாங்கள் இப்படி கொடுத்ததுனால கர்த்தர் எங்களுக்கு இந்த நன்மை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லும் போதுதான் நமக்கு தெரிகிறது. ஒருவேளை இந்த உபதியா அப்படி செய்திருக்கலாம், மேபி இருக்கலாம். அதான், எனவே அவன் அப்படி செய்ததனால் அவன் மனைவி ஆண்டவர் கைவிடலையா. அவன் மனைவி எத்தனை பாத்திரங்கள் வைத்தாலோ அத்தனை பாத்திரங்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆவியினால நிரப்புகிறார். நம்ம எதனால் நிரப்பப்படணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்ல நான் வாசித்த அந்த 1:9 என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய விவேகத்தோடு, ஆவிக்குரிய விவேகம். அப்ப ஆவியினால நம்ம நிரப்பப்படணுமா? தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால நம்ம நிறைந்து இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினால், நம்மை நிறைக்க வேண்டும் என்றால், நிரப்பப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். தாகம். யோவான் 7:37-38 இயேசு சொன்னார், தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் வந்து திராட்சை ரசம் பாலும் இலவசமாய் வாங்கிக் கொள்ளுங்க, என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அந்த எருசலேம்ல நிறைய இடங்கள், அந்த தெருக்கல்ல வீதிகள்ல என்ன செய்வாங்களோ, அவங்க இலவசமாக, நம்ம ஊர்ல தண்ணீர் மோர், அவங்களுக்கு என்ன பாலும் திராட்சை ரசம், அவங்களுக்கு வந்து கிரேப் ஜூஸ், அவங்களுடைய பானம், அதான் முக்கியம். அங்க சொல்ற, நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசம் பால் அங்க கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. பல ஊர்கள் கிராமங்கள்ல இருந்து வர்ற மக்களுக்கு, அவங்க பிரயாணம் பண்ணி களைப்பா இருப்பார்கள், தாகத்தோடு இருப்பார்கள், அவங்களுக்காக இலவசமாய் கொடுப்பார்கள். கொடுக்கிற பணக்காரர் நிப்பாராம், கொடுக்கிற ஆளு அந்த பாத்திரத்தில் வச்சு கொடுக்கும் பொழுது அவர் வேலைக்காரர் இருப்பாராம். அப்ப அவர் கொடுக்கும் போதே சொல்வாராம், இந்த நபர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ஊர்ல அந்த பேனர் போட்டிருப்பாங்கல்ல, ஒரு பேனர், இவர் கொடுக்கிறார் ஒரு பேனர் இருக்க மாதிரி, அவங்க கொடுக்கிற நபர், அங்கே கொடுக்கிற நபர் இவர் தான் இவர் சொல்வாராம். அப்படி ஒருத்தர் நிறுத்தி அவங்க கொடுப்பாங்களாம். இதை மையமாக வைத்துதான் இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு இலவசமாக ஒரு பானம் கொடுக்கிறேன். அது என்ன பானம்? என்னுடைய ஆவியை கொடுக்க. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது பரிசுத்த ஆவியானவர். யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சமாரிய பெண்ணுடைய அந்த கான்வர்சேஷன், ரெண்டு பேருடைய பேச்சை பாருங்க. இயேசுவே தாகத்துக்கு தண்ணீர் தான் கேட்கிறார். உடனே நீர் யூதனாய் இருக்க என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்? உடனே இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார், ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர். இந்த அம்மாக்கு ஒரு ஆச்சரியம், என்ன அப்படின்னா, அப்படி ஒரு தண்ணீர் உலகத்தில் இருக்குதா? அப்போ தாகம் எடுக்காது. ஏன்னா நான் டெய்லி இங்க வந்து கஷ்டப்படுறேன், இந்த கிணத்துல வந்து கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து ஊருக்கு தூக்கிட்டு அலையிறேன். ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சா திரும்ப தாகமே வராம இருக்கக்கூடிய அப்படி எதுவும் தண்ணீர் இயேசு வச்சிருக்கிறாரா? அப்படி அந்த அம்மா நினைக்கி. ஆனா இயேசு சொன்னது பரிசுத்த ஆவியானவரை சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை சொன்னார். இந்த அம்மா உலக காரியத்தை நினைக்குது, இயேசு ஆவிக்குரிய காரியத்தை சொன்னார். தாகம். ஆவியானவர் நம்ம நிரப்பப்படணும். நமக்குள்ள தாகம் இருந்தா தான் நிரப்பாரு, சும்மா நிரப்ப மாட்டார்.
நமக்குள்ள தாகம் இருக்கணும், தாகத்தோடு கேட்கணும். வனாந்தரத்துல பாலைவனங்கள மத்திய கிழக்கு நாடுகள்ல வாழுகிற மத்தியில் அதான் சொல்றான், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் ஆத்மா ஜீவனுள்ள ஆத்மா மேல் நான் தாகமாயிருக்கிறேன். அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவன் மேல் என் ஆத்மா தாகமாயிருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த தாகம் ஆண்டவர் மேல தாகம். ஆண்டவர் யாரை நிரப்புகிறார்? தாகத்தோடு தேடணுமா? தாகம் இருக்கணும். பிரசங்கம் கேட்க தாகம் இருக்கணும். அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தாகம் இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை தாகம் இருந்தாதான் வாஞ்சையோடு தேடணும், தாகத்தோடு தேடணும். தாகமுள்ள மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்ற, நான் கொடுப்பேன், உன்னை நிரப்புவேன். எப்பொழுது? நீ தாகத்தோடு வா. ஹல்லேலூயா. நீ தாகத்தோடு ஜெபம் பண்ணு, நீ தாகத்தோடு கேளு. தாகம்னா அந்த ஒரே சிந்தனை, அந்த ஒரே தாட்டு. ரட்சிக்கப்பட்ட அந்த காலங்கள் நினைக்கும் போது நாங்கள் அபிஷேகத்துக்காக சபையில் கட்டடத்திலும் சபைக்கு மாடியிலையும் நிறைய அந்த கடற்கரை ஓரங்களும் கடற்கரை மணல்ல அப்படியே 5 பேர் 10 பேர் கூடி முழங்கால் போட்டு ஜெபித்த அனுபவங்கள். அபிஷேகத்துக்காக நாங்கள் பல நாட்கள் காத்திருந்த, ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணும், ஆவியினால் நிரப்பும், உம்முடைய ஆவியினால் நிரப்பு நிரப்பு நிரப்புன்னு. இது ஒரு ஜெப குறிப்பு தான். அப்படி ஜெபம் பண்றது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியினால் நிரப்பப்படணும். நீங்கள் ஆவிக்குரிய விவேகத்தில் நிரப்பப்படணும். பவுல் எழுதுகிறார், பவுல் ஜெபிக்கிறார், சபை மக்கள் அபிஷேகத்தில் நிரப்ப. நாங்களும் ஊழியர்கள் இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்றோம், சபைக்கு வர்ற எல்லா விசுவாசிகளும் ஆவியினால் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நிரப்பப்படணும். நீங்க ஆவியினால் நிறைந்தவன் என்ன செய்யறான்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியில் நிறைந்து அவன் ஜெபிக்கிறான். ஆவியில் நிறைந்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 4:8 வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்ன சொல்றான்? 12வது வசனம் வாசிக்கிறோம். இயேசு ஒருவரே ரட்சிக்கிறவர், வானத்தின் கீழே இயேசு நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை. அவன் சொல்லுகிறான். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியினால் நிரப்பப்பட்டவனுடைய ஒரு மன உறுதி, ஆவியினால் நிரப்பப்பட்டவனுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம், ஆவியினால் நிரப்பப்பட்டவனுக்கு இயேசு மேல் இருக்கிற விசுவாசம் என்னன்னா, இயேசு ஒருவரே என்னை விடுவிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. வேற எந்த விசுவாசமும் அவனுக்கு வராது, வேற எந்த நம்பிக்கை வராது, வேற எந்த மூட நம்பிக்கை வராது. அவன் யாரையும் சார்ந்திருக்க மாட்டான், தன்னையும் சார்ந்திருக்க மாட்டான், யாரையும் சார்ந்திருக்க மாட்டான், யாரையும் நம்ப மாட்டான். அவனுக்கு இருக்கிற ஒரே விசுவாசம், என் இயேசு ஒருவரே என்னை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியினால் நிரப்பப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும், அந்த ஒரு மனம் இருக்கும். இயேசு மட்டும்தான் நோக்கி பார்ப்பான், இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணுவான். ஆவியில் நிரப்பப்பட்டவனுக்கு வேற எந்த நம்பிக்கையும் போகாது. எந்த அரசாங்கத்தை நம்ப மாட்டான், மூட நம்பிக்கை வராது, அப்பா அம்மாவை நம்ப மாட்டான், சகோதரர் நம்ப மாட்டான், வேலை பார்க்கிற இடத்துல முதலாளியை நம்ப மாட்டான். அவன் யாரை நம்புவான்? இயேசுவை மாத்திரம் நம்புவான், விசுவாசிப்பான். காரணம், என் இயேசு ஒருவரே என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் பலவீனத்தை மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிறவர். ஆமென். இயேசு ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம். தன் பணத்தை நம்ப மாட்டான், தன் திறமையை நம்ப மாட்டான், தன் சொத்தை நம்ப மாட்டான், எதையும் நம்ப மாட்டான். இன்னைக்கு இருக்கிற உலகம் திறமையை நம்புது. திறமை தேவை, ஆனால் அதே நேரத்தில் சில திறமைகள், சில பணங்கள் நம்ம ஆபத்து காலத்தில் நமக்கு கை கொடுக்காது, நம்முடைய கஷ்டத்தில் கை கொடுக்காது. ஆனால் இயேசு எல்லா காலத்திலும் நம்ம கை கொடுக்கிறவர், எல்லா காலத்திலும் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். அழிந்து போகிற பொன் வெள்ளி நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை விடுவிக்கவில்லை, இயேசுவின் ரத்தம் நம்மை விடுதலையாக்கினது. அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் நன்றி. ஆசீர்வாதமான ஆண்டவரே, காலை நேரத்துக்காக பகல் நேரத்துக்கு நன்றி. கடந்த நாட்கள் எல்லாம் காத்த தேவன் இந்த புதிய மாதத்தில் நடத்துங்க. இந்த மாதம் முழுதும், இந்த நவம்பர் மாதம் முழுதும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க அற்புதமாய் நடத்தணும். செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு பலத்தை, சுகத்தை கொடுங்க. பிரயாணங்களை பாதுகாப்பு கொடுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி துன்பங்களை விலை காத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். உலகத்தில் வந்திருக்கின்ற ஆபத்து கொள்ள நோய்களாம் விலைக்கு காத்து நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் தேவையில சந்தி விசேஷமாக ஜெபிக்க எங்களை அதிகமாய் பலப்படுத்துங்க. உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்வராக. நல்ல கிருபை சபையை நடத்துங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சபையை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, யாவருக்கும் உடைய தேவையில செய்யும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க. வீடு நிலம் வாங்கி வீடு கட்டுற பிள்ளைகளை கட்டி முடிக்க உதவி செய்வராக.
எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல கிருபை பலம் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவருடைய நம்மளோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.